விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன? வைத்தீஸ்வரன். மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகரை கும்பிடுவது, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது. 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியிலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி போகிறார். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதீத கவனமாக இருக்கும். பிள்ளைகளை சபிப்பது, பிள்ளைகளை திட்டுவது, பிள்ளைகளிடத்தில் கோபப்படுவது கூடவே கூடாது. முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது விசேஷம் என்பது விருச்சகத்துக்கு. டக்கு டக்கு டக்குன்னு நல்லா இருக்கும். ஜூலை 14 இருந்து பயங்கர டெக்கப் ஆயிடுவீங்க. எல்லாமே பாசிட்டிவ் மோட்ல போயிடும். சந்திரன் நீச்சமான ராசி இல்லை விருச்சகம். ஒரே டிப்ரெஷன்ல இருப்பீங்க. அதெல்லாம் போயிடும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? விருச்சிக ராசி. தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்துல எல்லாம் இருந்த தடைகள்லாம் ஜூன் மாசத்துல இருந்து படிப்படியாக மாறி ஜூலைல இருந்து டேக்கப் ஆயிடும். வாரிசுகளுக்கு அனுகூலம், வாரிசுகளுக்கு நன்மை, வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். ஏற்றங்கள் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தெய்வ மார்க்கங்கள், ஞான மார்க்கங்கள், குரு மார்க்கங்கள், குரு ஆசீர்வாதம். நிறைய கோயில்களுக்கு போனோம் நிறைய பட்டியலிட்டு இருப்பீங்க. காசி போகணும், அங்க போகணும், ராமநாத அயோத்தியை போகணும், அங்க போகணும், ராமேஸ்வரம் போகணும், எதுவுமே நடந்திருக்காது. குட்டிக்காரனை அடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் மாறும். நல்லா போவீங்க. அற்புதமா ஏற்படும். ஏற்றம், நம்பிக்கையும் ஏற்படும். ஹெல்த்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும். ஹெல்த் எப்பவுமே விருச்சகத்துக்கு என்ன? யோசனை யோசனை யோசனை, அன்வான்ட் யோசனை. நர்வஸ் ட்ரபிள் இல்லாமல் பார்த்துக்கு. வயிறுல சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கும். விட்டுட்டீங்கன்னா தப்பாயிடும். செய்றீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம் விருச்சகத்துக்கு. நல்ல காரியம்லாம் நடக்கும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடை மாத்துறது, தொழிலை மாத்துறது, அடிமை தொழிலிருந்து தனி தொழில் தொடங்குறது, மீடியால பேர் புகழ் எடுப்பது, கௌரவம் ஏற்படுவது, சினிமாவில் பெரிய பேர் புகழ் ஏற்படுது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவது, கௌரவத்தை பெறுவது எல்லாம் இருக்கு. எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். அனுகூல சத்துரு நம்ம கூடயே இருந்து விஷத்தை வைப்பாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் விருச்சகம் பார்த்துக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலன்னா தப்பு வரும். நீங்க தான் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். யாரு? விருச்சிக ராசிக்காரர்கள் தான். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி, யோக பலம், புதிய முயற்சி, எதிர்பார்க்காத நல்லது, செல்வாக்கு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மேன்மை அடையக்கூடிய அற்புதம், நம்பிக்கை, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதே நிதர்சனமான உண்மை என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்.